வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் அரட்டை. இன்றைக்கி நம்ம கேலிலியோட ஜீனியஸ், அதுக்கு இன்னொரு உதாரணம் பார்க்க போகிறோம். இது கேலிலியன் பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இப்போது பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஐன்ஸ்டைன் ஞாபகம் வரும். ஆனால் ஐன்ஸ்டைனுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 300 years பிஃபோர் தட் கேலிலியோ பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டி கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு பேர் அப்போ பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு வைக்கலை. ஆனால் இப்போ அதை நம்ம கேலிலியன் பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொல்லுவோம். அது என்ன? அங்கே வரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, குந்தவை, ஆதித்தன். ஆதித்தன் ஒரு மரத்துக்கிட்ட நின்றுட்டுருக்கான். இப்போ ஆதித்தன்கிட்டையும் குந்தவைக்கிட்டேயும் 2 பேர்கிட்டையும் அளவெடுக்கும் கருவிகள், அப்படின்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உண்டு. அதை வச்சுட்டு 2 பேருமே எந்த பொருளுடைய பொசிஷன் ஆகுது, இல்லை வெலாசிட்டி, இல்லை ஆக்சலரேஷன், அதெல்லாம் அவங்களால மெஷர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆதித்தன் தங்கிட்ட இருக்க கருவிகளை யூஸ் பண்ணி இந்த மரத்தின் திசை வேகம் 0 அப்படின்னு கம்பீரமாக சொல்கிறான். குந்தவை சொல்கிறா, இல்லை அந்த மரத்தின் திசை வேகமும் ஆதித்தனின் திசை வேகமும் ரெண்டும் 25 மீட்டர்/செகண்ட் கிழக்கு திசையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஆதித்தன் சொல்கிறான், இல்லை குந்தவை, நீங்கள் ஒரு ட்ரெயினில் இருக்கீங்க, உங்கள் ட்ரெயின் மேற்கு திசையில் 25 மீட்டர்ஸ்/செகண்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அதனால தான் உங்களுக்கு இப்படி தெரியுது. என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு ஒரு திசை வேகம் மேற்கு திசையில் இருக்குது அப்படின்னு ஆதித்தன் சொல்கிறான். இவங்க 2 பேர் சொல்கிறதுல இப்போ அந்த மரத்தின் திசை வேகம் எடுத்துக்கலாம். ஆதித்தன் சொல்கிறான் அது மரத்தின் திசை வேகம் 0. குந்தவை சொல்கிறா இல்லை 25 மீட்டர்ஸ்/செகண்ட் ஈஸ்ட். இது ரெண்டுத்துலேயும் எது உண்மையான திசை வேகம்? இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம், குறிப்பு சட்டகம். இப்போ ஆதித்தனின் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் அப்படின்னா அவன் தன்னுடைய கருவிகள் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுற வேல்யூஸ்லாம் அது ஆதித்தனின் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லன்னு சொல்லுவோம். ஆதித்தனின் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் மரத்தின் திசை வேகம் 0, குந்தவையின் திசை வேகம் 25 மீட்டர்ஸ்/செகண்ட் வெஸ்ட். குந்தவையின் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் மரத்தின் திசை வேகம் 25 மீட்டர்ஸ்/செகண்ட் ஈஸ்ட், தன்னுடைய திசை வேகம் 0. இப்போ இந்த 2 ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் ஏதான ஒன்று சிறந்ததா அப்படின்னு கேள்வி. இப்போ இந்த கேள்வி நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன்னா எல்லாருமே யூஸ்வலாக ரொம்ப சுலபமாக சார் ரெண்டுமே உண்மை தான், வெலாசிட்டின்றது அது ரிலேட்டிவ் கான்செப்ட், உண்மையான வெலாசிட்டின்னு கிடையவே கிடையாது, நீங்கள் வெலாசிட்டின்னு சொல்கிறச்சே எந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் அப்படின்னு சொல்லி ஆகணும் அப்படின்னு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சுலபமாக சொல்லிடுவாங்க. அவங்கள பொறுத்தவரையிலையும் குந்தவை பார்வையில் ஆதித்யனுக்கு இயக்கம் உண்டு, ஆதித்யன் பார்வையில் குந்தவைக்கு ஒரு இயக்கம் உண்டு, ரெண்டுமே ரிலேட்டிவ் தான், வெலாசிட்டின்றது ரிலேட்டிவ் தான் அப்படின்னு அவங்க ரொம்ப சுலபமாக சொல்லிட்டாங்க. இதே கேள்வி இப்போ கேலிலியோவுக்கு தோணுது. ஆனால் கேலிலியோ மைண்டில் இது சிம்பிள் மேட்டர் ஆஃப் லாஜிக் இல்லை, இது இயற்கையின் ஒரு ப்ராப்பர்ட்டி, இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இயற்கை மேலே சோதனை செய்து அப்சர்வேஷன்லாம் பண்ணி அதுலேருந்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கேலிலியோவுக்கு தோணுது. நம்ம இதுவரையிலும் பார்த்தது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி சிச்சுவேஷன். ஆதித்யனை பொறுத்தவரையிலையும் குந்தவைக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்குது, தன்னுடைய வெலாசிட்டி 0. குந்தவை பொறுத்தவரையிலையும் ஆதித்யனுக்கும் மரத்துக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்குது. இது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இப்போ ஆக்சலரேஷன் கொடுப்போம். இப்போ ஆதித்யனின் பார்வையில் சப்போஸிங் குந்தவையின் ட்ரெயின் 25 மீட்டர்ஸ்/செகண்ட் மேற்கு திசையில் போயிட்டுருக்கு, ஒரு செகண்டுக்கு அப்புறம் 26 மீட்டர்ஸ்/செகண்ட், இன்னொரு செகண்டுக்கு அப்புறம் 27 மீட்டர்ஸ்/செகண்ட், இன்னொரு செகண்டுக்கு அப்புறம் 28 மீட்டர்ஸ்/செகண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டும் 1 மீட்டர்/செகண்டில் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆதித்யனை பொறுத்தவரையிலே குந்தவைக்கு மேற்கு திசையில் 1 மீட்டர்/செகண்ட் எவ்ரி செகண்ட் 1 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் உண்டு. இப்போ குந்தவை அவள் திரும்பி பார்க்குறா, அவகிட்ட மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அவளை பொறுத்தவரையிலையும் ஆதித்யனுக்கு தான் கிழக்கு திசையில் ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது, 1 மீட்டர்/செகண்ட். இப்போ இந்த 2 ஃப்ரேம்ஸ்லேயுமே ஆக்சலரேஷன் பார்த்துருக்கோம் இல்லையா, அதுவும் ரிலேட்டிவ் தானா, இல்லை உண்மையான ஆக்சலரேஷன் ஒன்று உண்டா? இப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், பஸ்ஸில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. சரி, பஸ்ஸில் நானே உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஒரு ஆசாமி கிரவுண்டில் நின்றுட்டுருக்காரு. 2 ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், பஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்,
கிரவுண்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். பஸ்ஸு பிகினிங்கில் வந்து நிலையாக இருக்குது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், நான் வந்து பஸ்ஸுடைய சீலிங்லேருந்து ஒரு பெண்டுலம் தொங்க விட்டுருக்கேன். இப்போது பஸ்ஸு வந்து முதல்ல நிலையாக இருக்குது. டிரைவர் வந்து உட்காந்து என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி சடனாக ஆக்சலரேட்டர் ப்ரெஸ் பண்ணுறாரு. பஸ்ஸு வந்து முன் திசைக்கு தாவுறது. யார் பார்வையில்? கிரவுண்டில் நிற்கிறாரு ஆசாமி, அவருடைய பார்வையில் பஸ்ஸுக்கு ஒரு ஆக்சலரேஷன் கிடச்சிடுது. இப்போ என்னுடைய பார்வையில், நான் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கேன் இல்லையா, என்னுடைய பார்வையில் அவரும் கட்டடங்களும் மரங்களும் எல்லாத்துக்கும் வந்து பின் திசையில் ஒரு ஆக்சலரேஷன் கிடச்சிடுது. அதனால் வந்து ஆக்சலரேஷன் கூட ரிலேட்டிவ்னு சொல்ல முடியுமா? ஆனால் இங்கே பாருங்கள், இந்த 2 ஃப்ரேம்ஸ்லையும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ பஸ்ஸு ஆக்சலரேட் பண்ண உடனே அந்த பெண்டுலம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தொங்காது. அது வந்து ஒரு ஆங்கிளில் ஸ்விங் ஆகும். ஸ்விங் ஆகிட்டு பஸ்ஸுக்கு ஸ்டெடி ஆக்சலரேஷன் இருந்தால் ஒரு ஆங்கிளில் தொங்கும். அதே டைமில் வந்து பஸ்ஸுக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கிறச்சு, நான் வந்து சீட்டு மேலே தள்ளப்படுவேன். சீட்டு வந்து என் முதுகில் வந்து ஒரு விசை செலுத்தும். ஒரு பொருளை, ஒரு காயினை நான் ட்ராப் பண்ணேன்னா அது வந்து நேர கீழே விழாமல் பின்னாடி வந்து விழும். இதே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கிரவுண்டில் இருக்க அந்த ஆசாமி செஞ்சாருன்னு வச்சுக்கோங்க, அவர் மேலே வந்து பின்னாடியிலேருந்து ஒரு விஷயம் அவர் வந்து உணர மாட்டார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து லாஜிக்கல் மேட்டர் இல்லை, இது வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணது. அப்படின்னா இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்ட்ஸ். இப்போ கிரவுண்டில் வந்து ஒரு ஆசாமி நின்றுட்டுருக்காரு இல்லையா, அவரை பொறுத்தவரையிலையும் பஸ்ஸுக்கு ஒரு ஆக்சலரேஷன் கிடச்சிடுது. ஆனால் அவருடைய பெண்டுலம் வந்து இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக தான் தொங்கிட்டு இருக்கு. ஈவன் தோ என்னுடைய பார்வையில் அவருக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது. அவருக்கு வந்து அவர் முதுகில் வந்து ஒரு விஷயம் செலுத்தப்படவில்லை. அவர் ஒரு காயின் ட்ராப் பண்ணார்னா அது வந்து நேர கீழே வந்து விழுறது. அதனால் வந்து அவர் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் நான் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் பஸ்ஸில் உட்காந்துருக்கேன். என்னை பொறுத்தவரையிலையும் அவர் கிரவுண்டில் இருக்கவர் வந்து பின் திசைக்கு வந்து அவருக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது. இப்போ ஆக்சலரேஷன் உண்மையிலேயே ரிலேட்டிவாக இருந்தால் அப்சல்யூட் ஆக்சலரேஷன் ஒன்றும் இல்லை, உண்மையான ஆக்சலரேஷன் ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்தவரையிலையும் அவர் வந்து ஆக்சலரேட் ஆகிட்டுருக்கார். அப்படின்னா அவரும் வந்து அதே எக்ஸ்பீரியன்ஸஸ் அவருக்கும் கிடைக்கணும் இல்லையா? அவர் அந்த திசையில் அவருக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்குன்னா அவர் வந்து இந்த திசைக்கு, ஆப்போசிட் திசைக்கு வந்து தள்ளப்படணும். ஒரு பெண்டுலம் வந்து அந்த திசையில் வந்து ஸ்விங் ஆகணும். ஆனால் அதெல்லாம் நடக்கவில்லையே. அதனால் வந்து ஆக்சலரேஷன் இஸ் ரிலேட்டிவ்னு சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பில்லை. அதனால் வந்து இந்த 2 ஃப்ரேம்ஸுமே சமமான ஃப்ரேம்ஸ். என்னை பொறுத்தவரையிலையும் அவர் ஹீஸ் ஆக்சலரேட்டிங், அவரை பொறுத்தவரையிலையும் ஐ எம் ஆக்சலரேட்டிங். 2மே சமமான ஃப்ரேம்ஸ். இதில் சிறப்பான ஃப்ரேம்னு இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருது. இப்போ வந்து இதை வந்து ஃபிசிக்ஸ் லாங்குவேஜில் சொல்லணும்னா, த லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஆஸ் சீன் ஃப்ரம் த பஸ் ஃப்ரேம் and as seen from the ground frame. இயற்கையின் விதிகள் வந்து அந்த ஃப்ரேம்லேயும் இந்த ஃப்ரேம்லேயும் ஒரே விதிகள் இல்லை. ஒரே எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதனால் வந்து அவர் காணும் விதிகள் வந்து ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நான் காணும் விதிகள். ஸோ இது வந்து கேலிலியோவுக்கு தெரியும். இந்த சென்ஸ் தட் அவரும் வந்து மாட்டு வண்டியில் உட்காந்துருக்காரு. அந்த காலத்தில் வந்து பஸ்ஸெல்லாம் கிடையாது. குதிரை வண்டியிலையோ மாட்டு வண்டியிலையோ உட்காந்துருக்காரு. அங்கே வந்து கண்ணை மூடிருந்தால் கூட உங்களோட அந்த வண்டியோட இயக்கம் வந்து உங்களால் வந்து உணர முடிகிறது. அது வந்து கேலிலியோவுக்கு நன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து கற்பனையில் வந்து கேலிலியோ டைமுக்கு போயிடுவோம். கேலிலியோவுக்கு முன்னாடி வந்து கொப்பர்னிக்கஸ் வந்திருக்காரு. கொப்பர்னிக்கஸ் வரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லோரும் என்ன பிலீவ் பண்ணியிருந்தோம்னா, இப்போ சூரியனும் கிரகங்களும் எல்லாமே வந்து பூமியை சுற்றி வருதுன்னு நம்பிட்டு இருந்தோம். கொப்பர்னிக்கஸ் வந்து இல்லை பூமியும் கிரகங்களும் தான் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு கொப்பர்னிக்கஸ் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ அந்த காலத்தில் எங்கிட்ட வந்து யாரானா வந்து அதையே சொல்லியிருந்தாருன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்? என்னப்பா, ஒரு வண்டியில் உட்காந்தா கண்ணை மூடி இருந்தால் கூட அந்த இயக்கத்தை, மூவ்மெண்ட்டை வந்து உணர முடிகிறது. இப்போ பூமியில் வந்து ஒரு மூவ்மெண்ட்டும் என்னால் வந்து உணர முடியல. அதனால் வந்து நீ சொல்கிறது கண்டிப்பாக வந்து தவறாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் கேலிலியோ பாருங்கள், கேலிலியோக்கும் எனக்கும் இதுதான் வித்தியாசம். கேலிலியோ வந்து அவர் யோசனை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து ஒருவேளை இயற்கையின் விதிகள், அதனோட ப்ராப்பர்ட்டிஸ், ஒருவேளை அக்கார்டிங் டு தோஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகிற ஃப்ரேமில் வந்து மேபி
உங்களுக்கு வந்து வெலாசிட்டி வந்து உணர முடியாத இருக்கலாம். தட் இஸ் சேம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டன் இன் கிரவுண்ட் ஃப்ரேம் அண்ட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஃப்ரேம் ரெண்டுமே ஒரே ரிசல்ட் ஒரு வேளை கொடுக்கலாம். ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோட போகிற ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில், நிலையாக இருக்கும் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் ஒரே எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் வந்து உங்களால் வந்து உங்களுடைய இயக்கத்தை வந்து உணர முடியாது. அப்படி இருக்கலாமே என்று கேலிலியோவுக்கு தோணிருக்கு. ஸோ அவர் வந்து இம்மீடியட்டாக வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசனை பண்ண ஆரம்பித்தார். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஃப்ரேம் எப்படி உருவாக்குறதுன்ட்டு. அந்த காலத்தில் ஸ்மூத்தாக போகிற வண்டியோ கிடையாது. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அமைதியாக ஓடும் ஒரு நதியை தேடி எடுத்து ஒரு கப்பலை வாடகைக்கு எடுத்து அந்த நதியில் விட்டுருக்காரு. இப்போ அந்த கப்பல்லையும் ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண போகிறாரு, கிரவுண்ட்லேயும் அதே செட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண போகிறாரு. கிரவுண்டில் வந்து கிரவுண்ட் ஃப்ரேமில் வந்து அவர் வந்து ஒரு ரூம் எடுத்து அந்த ரூமில் வந்து சில சின்ன சின்ன பிராணிகள், பறவைகள், பட்டாம்பூச்சிகள் மற்றும் வண்டுகள், சின்ன சின்ன பூச்சிகள், இதெல்லாம் வந்து எலிகள் இல்லை அணில்களோ ஏதோ வந்து விட்டுட்டு அந்த பிராணிகளை வந்து நல்லா கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு அதே பிராணிகளை வந்து இந்த கப்பலில் இருக்க ஒரு கேபின், ஒரு ரூமில் வந்து அதே பிராணிகளை வச்சுட்டு கப்பல் ஸ்டெடியாக போகிறச்சு அந்த பிராணிகளின் பிஹேவியரில் வந்து எதான டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு அவர் வந்து கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. அந்த பிராணிகள் பொறுத்தவரையிலையும் தேர் பிஹேவியர் வாஸ் எக்ஸாக்ட்லி த சேம் ஆஸ் தோ அந்த கப்பல் வந்து நிலையாக இருக்கும் ரூமில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததோ அதே மாதிரி பிஹேவியர் அவங்களுக்கு அதில் இருந்தது. ஸோ அந்த பிராணிகள் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ரேமில் இருக்க ரூமில் பிஹேவியர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கப்பல்லையும் இருந்தது. ஸோ அந்த பிராணிகள் பொறுத்தவரையிலையும் ஒரு இயக்கத்தையும் வந்து அவங்க வந்து உணர்கிற மாதிரி தெரியல. கேலிலியோ பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. பெண்டுலும் தொங்க விட்டுருக்காரா தெரியாது. இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட், முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பண்ணியிருக்காரு. கப்பல் நடுவில் வந்து ஒரு பெரிய தூண் இருக்கும். தூண் மேலே வந்து ஒரு கூடு மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து க்ரோஸ் நெஸ்ட்னு சொல்லுவோம். அது மேலே ஒரு மனுஷன் நின்றுட்டுருப்பான். அவனுடைய வேலை என்னென்னா, கப்பல் வந்து கடலில் இருக்குச்சு, தூரத்தில் ஏதான தீவுகள் இல்லை வேறு கப்பல்கள் தெரியறதான பார்க்க வேண்டிய வேலை அவரது. அவர் கையில் வந்து ஒரு கல்லை கொடுத்துட்டு கேலிலியோ வந்து கப்பல் ஸ்டெடியாக போகிறச்சு அந்த கல்லை வந்து ரிலீஸ் பண்ணிவிடும். த்ரோ பண்ணாத, ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய இன்டென்ஷன் என்ன, அந்த கல் வந்து நேராக கீழே வந்து விழுறதா, அது விழுறச்சே கப்பல் முன் திசைக்கு போகிறது இல்லையா, அந்த கல் வந்து பின்னாடி வந்து விழுறதா அது பார்க்குறதுக்காக அவர் வந்து ட்ராப் பண்ணியிருக்காரு. நேராக கீழே வந்து விழுந்திருக்கு. இப்போது அதே எக்ஸ்பெரிமெண்ட் கிரவுண்ட்லேயும் பண்ணியிருக்காரு. அதே ரிசல்ட் தான் வந்திருக்கு. அட் திஸ் பாயிண்ட் உங்களுக்கு என்ன தோணலாம், பூமி நிலையாக இல்லையே, பூமி வந்து சூரியன் சுற்றி தானே வந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் வந்து இன்னும் கேலிலியோவுக்கு அது வந்து இன்னும் ப்ரூஃப் கிடைக்கல. அதுதான் அவர் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறார். ஸோ அதே ரிசல்ட் வந்திருக்கு அவருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கார். தட் இஸ் சேம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பர்ஃபார்ம்ட் ஆன் த கிரவுண்ட் அண்ட் இன் த மூவிங் ஷிப் கிவ் த சேம் ரிசல்ட்ஸ். அப்படின்னா இயற்கையின் விதிகள் இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், ஷிப் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லையும் கிரவுண்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லையும் ஒரே விதிகள் தான். இந்த முடிவுக்கு தான் வந்து கேலிலியன் பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொல்லுவோம். சில பேர் வந்து பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டினா ஐன்ஸ்டைன் வந்து எல்லாமே ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நினச்சிட்ருப்பாங்க. அது தவறு. பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டினா இயற்கையின் விதிகள் ஆர் த சேம் இன் த டூ ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ப்ரொவைடட் they are moving at constant velocity with respect to each other. ஸோ கேலிலியோட கன்க்ளூஷன் வந்து இந்த யூனிஃபார்ம்லி மூவிங் ஃப்ரேமுக்கும் கிரவுண்ட் ஃப்ரேமுக்கும் வந்து அது ரெண்டுமே வந்து சமமான ஃப்ரேம்ஸ். எது சிறந்ததுன்னு சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ கம்மிங் பேக் டு குந்தவை அண்ட் ஆதித்யன், குந்தவையின் ட்ரெயின் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டு இருந்ததுன்னா ஆதித்யன் பார்வையில் குந்தவையின் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் அவள் நிலையாக இருக்கா. ஆனால் கட்டடங்களும் மரங்களும் ஆதித்யனும் எல்லாமே வந்து கிழக்கு திசையில் 25 மீட்டர்ஸ் பர் செகண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுல தவறே இல்லை. ரெண்டு ஃப்ரேம்ஸுமே வந்து சமமான ஃப்ரேம்ஸ், ரெண்டுமே வந்து ஈக்குவலன்ட் ஃப்ரேம்ஸ். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் த சேம். ஆனால் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் த டிஃப்ரெண்ட். அதனால் வந்து ஒரு ஃப்ரேம் இன்னொரு ஃப்ரேமை விட சிறந்தது
இன்னும் செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி செலக்ட் பண்ணுறது? இது ரெண்டுத்துலேயும் இன்னும் ஒன்றில் வந்து பெண்டுலம் ஸ்ட்ரைட்டாக ஹேங் பண்ணுறது, ஒன்றில் வந்து அந்த மனுஷன் வந்து கிரவுண்டில் நிற்கிற மனுஷனுக்கு வந்து ஒரு விஷயம் அவர் வந்து உணரலை. நான் பஸ்ஸில் வந்து பின் திசைக்கு தள்ளப்படுகிறேன், முதுகில் ஒரு விசை செலுத்தப்படுகிறது, பெண்டுலம் ஒரு ஆங்கிளில் ஹேங் பண்ணுறது. ஸோ இந்த 2 ஃப்ரேம்ஸுமே வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது. எது வந்து செலக்ட் பண்ணணுன்னா எந்த ஃப்ரேமில் வந்து லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கோ அதை வந்து இனர்ஷியல் ஃப்ரேம்னு பேர் வச்சுருவோம். இப்போ வந்து அந்த கிரவுண்ட் ஃப்ரேம் வந்து இனர்ஷியல் ஃப்ரேம். அதில் வந்து லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் மச் சிம்பிளர். ஒரு பொருளை ட்ராப் பண்ணால் நேராக கீழே விடுறது, பெண்டுலம் ஸ்ட்ரைட்டாக தொங்குறது அண்ட் ஸோ ஃபோர்த். இப்போ நீங்கள் வந்து பூமி ஆனால் வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பொறுமையாக இருங்க. இப்போ இதே எக்ஸ்பெரிமெண்ட் கேலிலியோ பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளும் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் வந்து ஒரு சேர் மேலே நின்றுட்டு 5 மீட்டர் ஹைட்லேருந்து தரையிலேருந்து 5 மீட்டர் ஹைட்லேருந்து ஒரு பொருளை ட்ராப் பண்ண போகிறேன். அது நேராக கீழே வந்து விழுறதா இல்லையான்னு பார்ப்போம். அது வந்து 5 மீட்டர்ஸ்னால் அது வந்து 1 செகண்ட் ஆகும். ஆனால் பூமி வந்து 1 செகண்டில் வந்து 29 கிலோமீட்டர்ஸ் போகிறது சூரியனை சுற்றி. ஸோ இந்த பொருளை நான் ட்ராப் பண்ணால் அந்த 1 செகண்டில் பூமி வந்து 29 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு. அது நேர கீழே வந்து விழுறதா இல்லை நான் இப்போ சென்னையில் இருக்கேன், மகாபலிபுரம் 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, ஹாஃப் வே டு மகாபலிபுரம் போய் விழுறதான்னு பார்ப்போம். டைரெக்டாக கீழே வந்து விழுந்திருக்கு. இப்போ ஒரு கேள்வி தோணலாம். தட் இஸ் கேலிலியோ வந்து கப்பலை வாடகை எடுத்து அவ்வளோ ட்ரபிள்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு, அவரும் பேசாமல் பெஞ்ச் மேலே இருந்து ட்ராப் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு தோணலாம் இல்லையா? ஆனால் அவர் வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு, இப்போ வந்து அவர் வந்து அவருடைய நோக்கம் என்னென்னா கொப்பர்னிக்கஸ் ஒருவேளை சொல்கிறதுல வந்து உண்மை இருக்கலாமா இல்லையா என்று யோசனை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவர் பெஞ்ச் மேலே நின்றுட்டு இதை ட்ராப் பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? ஆமாம், பூமி நிலையாக இருக்குது, அதான் நேரம் வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவர் வந்து கப்பலை வாடகைக்கு எடுத்திருக்காரு. இப்போ வந்து கப்பலை காமிச்சிட்டு அவர் வந்து கப்பல் நிலையாக இருக்கான்னு கேட்டால் மக்கள் எல்லோரும் வந்து இல்லை கப்பல் வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு ஒத்துப்பாங்க. இப்போ கப்பலில் பாருங்கள், நான் ட்ராப் பண்ணுறேன், நேராக கீழே வருது. எல்லா உணர்ச்சிகளும் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே வந்து அதே ரிசல்ட் கொடுக்குறது. எந்த ரிசல்ட்டு? நிலையாக இருக்கும் கிரவுண்டு மேலே கிடைக்கிற ரிசல்ட். அதனால் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஓடக்கூடிய கப்பலில் வந்து உங்களால் வந்து உங்களுடைய இயக்கத்தை வந்து மூவ்மெண்ட்டை வந்து உணர முடியாது அப்படின்னு கேலிலியோ ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து அவருக்கு என்ன தெரிஞ்சுடுச்சுன்னா கொப்பர்னிக்கஸ் சொல்கிறதுல வந்து ஒருவேளை உண்மை இருக்கலாம் அப்படின்னு. இதுக்கு மேலே வந்து அவர் வந்து டெலஸ்கோப் இன்வென்ட் பண்ணி, டெலஸ்கோப் வேறு யாரோ இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி அவர் வந்து ஜூபிட்டரோட மூன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து கன்வின்ஸ் ஆகிட்டார் கொப்பர்னிக்கஸ் சொன்னது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கேள்வி உங்களை வந்து பாதிச்சிட்ருக்கு. பூமி எப்படி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்ல முடியும்? பூமியோடைய திசை வேகம் தான், பூமி வந்து சூரியனை சுற்றி வரைச்சு அதனுடைய திசை வேகத்தின் திசை வந்து மாறிட்டே வருது இல்லையா? அதனால் வந்து பூமிக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்கே, அது ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம் தானே, அதை எப்படி இனர்ஷியல் ஃப்ரேமாக நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். இதுக்கு பதில் வந்து இந்த கேள்வி கண்டிப்பாக கேலிலியோவுக்கு தோணியிருக்கும். அவர் இதை பற்றி என்ன சொன்னாரோ என்ன யோசித்தாரோ அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஸ்பெக்குலேட் பண்ணலாம். ஒருவேளை அவருடைய மைண்டில் வந்து பூமி வந்து 365 நாள் இட் டேக்ஸ் டு கோ அரவுண்ட். நம்ம பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபியூ மினிட்ஸ், ஃபியூ ஹவர்ஸ் அட் மோஸ்ட், ஃபியூ மினிட்ஸ். அந்த டைமில் வந்து பூமியோட திசை வேகம் வந்து மாறியிருக்காது, அவ்வளோவா மாறியிருக்காது. அதனால் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பொறுத்தவரையிலையும் பூமியின் திசை வேகம் கான்ஸ்டன்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேலிலியோ நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஆர்குமெண்ட் வந்து கரெக்ட் இல்லை. அஃப்கோர்ஸ் கேலிலியோ இது நினச்சாரும் தெரியாது. இந்த ஆர்குமெண்ட் நான் கொடுத்துருக்கேன், அந்த ஆர்குமெண்ட் வந்து தவறு தான். இந்த கேள்விக்கு பதில், தட் இஸ் பூமியை எப்படி நம்ம வந்து இனர்ஷியல் ஃப்ரேமாக ட்ரீட் பண்ண முடியறது, இந்த கேள்விக்கு பதில் வந்து ஐன்ஸ்டைன் கொடுத்துருக்காரு. ஐ எம் சாரி, நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும். அந்த கதைக்கு இன்னொரு வீடியோவில் வரப்போகிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஃபிசிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. கடைசியில் வந்து கண்டிப்பாக வந்து ஐன்ஸ்டைன் வந்து இந்த கேள்விக்கு வந்து பதில் என்ன கொடுத்துருக்காரு அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம். இப்போ கேலிலியோ கொடுத்த பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டி, கேலிலியன் பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டி, தட் இஸ் இப்போ வந்து ஆதித்யனின் ஃப்ரேமை வந்து ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம்னு எடுத்தோம்னா குந்தவையின் ஃப்ரேம் கூட ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம் தான். இனர்ஷியல் ஃப்ரேம்னு பேர் கொடுத்துருக்கோம்.
Any frame of reference moving at constant velocity with respect to either of them is an inertial frame. இந்த inertial framesல வந்து இயற்கையல் விதிகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கேலிலியன் பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இப்போ கேலிலியன் பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டி நீங்கள் ஆக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நியூட்டனின் ஃபர்ஸ்ட் லா வந்து நோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நோ மோஷன் அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு, ஃபோர்ஸ் இல்லாட்டா பொருள் வந்து மூவ்மெண்ட் இருக்காது, அதுக்கு மூவ்மெண்ட் இருக்கணும்னா ஃபோர்ஸ் செலுத்தி ஆகணும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் நம்பியிருக்காரு. அது வந்து கண்டிப்பாக செல்லாது. ஏன்? நியூட்டனின் ஃபர்ஸ்ட் லா வந்து நோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அது ஜீரோவாக இருக்கலாம், ஆனால் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அதுதான் வந்து இஸ் கன்சிஸ்டன்ட் வித் கேலிலியன் பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டி. எப்படின்னு அதை பற்றி யோசனை பண்ணுங்கள். ஓகே, குட் பை, வணக்கம்.